அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் பக்ரா அத்தியாயத்தின் இறுதி 2 வசனங்களின் 4 சிறப்புகளை நாம் அறிந்து கொள்வோம். இந்த 2 வசனங்களுடைய சிறப்புகள் தொடர்பாக வரக்கூடிய செய்திகளில் முதல் செய்தியாக நாம் உங்களுக்கு நினைவுபடுத்த போகின்ற செய்தி, இந்த செய்தி புகாரியில் 5009வது எண்ணில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. அபு மஸ்ஊத் உக்பத் இப்னு அமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், மன் கரஅ பில் ஆயத்தைனி மின் ஆகிரி சூரத்தில் பக்ரா ஃபீ லைலத்தின் கஃபதாஹ். எவர் சூரத்துல் பக்ராவின் இறுதி 2 வசனங்களை ஒரு இரவிலே ஓதுவாரோ அது அவருக்கு போதுமானது என்று சொன்னார்கள். எனவே ஒருவர் இரவுடைய அந்த ஆரம்பத்தில் இந்த 2 வசனங்களை, சூரத்துல் பக்ராவுடைய அந்த இறுதி 2 வசனங்களையும் ஓதிக்கொள்வது இருக்கிறதே, அது அன்றைய அந்த இரவுக்கு அவருக்கு போதுமானதாக இருக்கிறது. அது அவருக்கு பாதுகாப்பை, அது அவருக்கு ஈடேற்றத்தை, இன்னும் பல சௌபாகியங்களை, நட்பாக்கியங்களை அவருக்கு அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலம் குறிப்பிட்டார்கள். எனவே நாம் ஒவ்வொரு இரவிலும் இந்த சூரத்துல் பக்ராவுடைய இறுதி 2 வசனங்களை நாம் ஓதுவதற்கு மறக்கக்கூடாது. இதை நாம் இரவில் தூங்கச் செல்லும் போதுதான் இதை ஓத வேண்டும் என்பதல்ல. இந்த செய்தி சொல்வது இரவில் ஓதுவதை சொல்கிறது. எனவே ஒருவர் அந்த இரவுடைய ஆரம்பத்திலே இதை ஓதிக்கொள்வது அது அவருக்கு அந்த சிறப்பை பெற்றுக் கொடுத்து விடும். அந்த இரவுக்கு அது அவருக்கு போதுமானதாக அமைந்துவிடும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நாம் இப்போது இதனுடைய 2வது சிறப்பை பார்ப்போம். இந்த 2வது சிறப்பை நீங்கள் பார்க்கலாம். இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். முஸ்லிம்ல இது 173வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மிஅராஜுடைய பயணத்தின் போது அல்லாஹ்வுக்கு அவர்கள் நெருக்கமாக இருந்த அந்த சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய அந்த இடம், அப்ப அவர்கள் அந்த இடத்தை அவர்கள் அடைந்த போது, அந்த இடத்துக்கு சென்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 விடயங்கள் வழங்கப்பட்டன. அல்லாஹ்வுடைய தூதருக்கு 3 விடயங்கள் வழங்கப்பட்டன. அதில் முதல் விடயமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எனக்கு அஸ்-ஸலவாத்தில் ஹம்ஸ், 5 வேளை தொழுகை எனக்கு வழங்கப்பட்டது என்று கூறினார்கள். அதே போன்று ஹவாத்திம சூரத்தில் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய அந்த இறுதி வசனங்கள் எனக்கு வழங்கப்பட்டன என்று குறிப்பிட்டார்கள். அதே போன்று எனது சமுதாயத்தில் ஷிர்க் செய்யாமல் வேறு பெரும் பாவங்கள், அழிவை ஏற்படுத்தக்கூடிய பாவங்களை எவர்கள் செய்த நிலையில் மரணிப்பார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் உள்ளது என்பது எனக்கு அங்கு சொல்லப்பட்டது. அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது என்பது அறிவிக்கப்பட்டது. எனவே ஷிர்க் செய்யாமல் மரணிப்பவர்களுக்குத்தான் இதை அடைந்து கொள்ள முடியும். எனவே நாம் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜுடைய பயணத்தில் வழங்கப்பட்ட அந்த 3 அம்சங்களில், 3 விடயங்களில் சூரத்துல் பக்ராவுடைய அந்த இறுதி வசனங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்களையும் குறிப்பிட்டார்கள். எனவே அவ்வளவு ஒரு சிறந்த சிறப்புக்குரிய வசனங்கள் தான் அந்த வசனங்கள். எனவே இது நாம் இதில் பார்க்கக்கூடிய 2வது சிறப்பாக இருக்கிறது. 3வது சிறப்பை நாம் இதில் பார்ப்போம். இந்த 3வது சிறப்பு தொடர்பான ஹதீஸை நீங்கள் முஸ்லிமில் 806வது எண்ணில் பார்க்கலாம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் இருந்தபோது அங்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருந்தார்கள். எனவே அவர்கள் வானுலகில் ஒரு சப்தம், மேலிருந்து ஒரு சப்தத்தை அவர்கள் செவியுற்று அவர்கள் தங்களுடைய தலையை உயர்த்தினார்கள். உயர்த்தி சொன்னார்கள், இது வானத்தில் உள்ள ஒரு கதவாகும். இதற்கு முன்னர் எப்போதும் இந்த கதவு திறக்கப்பட்டதில்லை. இன்றுதான் இந்த கதவு திறக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து ஒரு வானவர் இறங்கி வருகிறார். அந்த வானவரை பற்றி அவர்கள் சொன்னார்கள், இதற்கு முன்னர் ஒருபோதும் பூமிக்கு இறங்காத ஒரு வானவர் இறங்கி வருகிறார்
இதற்கு முன்னர் ஒருபோதும் பூமிக்கு இறங்காத ஒரு வானவர் அந்த வாயிலூடாக இறங்கி வருகிறார். அவர் இறங்கி வந்து அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்கிறார். சலாம் சொல்லிவிட்டு அப்ஷிர் பினூரைன், 2 பேரொளிகளை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஊதீதஹுமா லம் யுதஹுமா நபியுன் கப்லக, உங்களுக்கு முன்னர் எந்த நபிக்கும் வழங்கப்படாத 2 பேரொளிகளை கொண்டு பிரகாசங்களை கொண்டு நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதில் முதலாவது பிரகாசமாக பேரொளியாக சொன்னார்கள் ஃபாத்திஹத்துல் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயம். அடுத்து இரண்டாவது ஹவாத்திமு சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய அந்த இறுதி வசனங்கள். அதிலிருந்து ஒவ்வொரு எழுத்தை ஓதும் போதும் அதற்கு கூலி வழங்கப்படாமல் இருப்பதில்லை. அந்த அளவு உடனே அதற்கு கூலி கிடைத்து விடக்கூடிய அளவுக்கு சிறந்த அந்த 2 பேரொளிகளாக இதை அந்த வானவர் குறிப்பிடுகிறார். இந்த ஹதீஸை பாருங்கள், எவ்வளவு சிறப்புகள் இந்த ஹதீஸிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். அதாவது வளமையாக வஹி கொண்டு வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய அந்த வேளையில் தான் என்ன வானத்திலிருந்து அதற்கு முன்னர் திறக்கப்படாத ஒரு கதவு திறக்கப்பட்டு அதற்கு முன்னர் பூமிக்கு இறங்காத ஒரு வானவர் இறங்கி வந்து சலாம் சொல்லி 2 நற்செய்திகள், அதுவும் எப்படி இதற்கு முன்னர் எந்த நபிக்கும் வழங்கப்படாத 2 நற்செய்திகள், 2 பிரகாசங்களை கொண்டு பேரொளிகளை கொண்டு நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அதுல ஒவ்வொரு எழுத்தை ஓதும் போதும் அதற்கு கூலி வழங்கப்படாமல் இருப்பதில்லை. எந்த அளவுக்கு சிறப்புக்குரியது இவைகள் 2 பிரகாசங்கள். இந்த அத்தியாயங்களை நாம் உரிய முறையில் மனனமிட்டு அதை விளங்கி அதை அதில் உள்ள செய்திகளை நாம் செயல்படுத்தும் போது அவைகள் நமது வாழ்வில் எவ்வளவு ஒரு பிரகாசமாக பேரொளியாக இருக்கும் என்பதை நாம் இந்த செய்தியினூடாக விளங்கிக் கொள்ளலாம். அதே போன்ற அருமை சகோதரர்களே, இதனுடைய சிறப்புகளில் 4வது சிறப்பாக நாம் பார்ப்போம். இந்த செய்தி திர்மிதியில் இடம்பெறுகிறது. 2882வது செய்தியாக இடம்பெறுகிறது. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அல்லாஹு தஆலா வானங்கள் பூமியை படைப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பென்ன செய்தான், அவன் அந்த ஏட்டை எழுதினான். இது 50,000 வருடங்களுக்கு முன்னர் வரக்கூடிய ஹதீஸுக்கு இது முரண் கிடையாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதில் அல்லாஹு தஆலா 2 வசனங்களை அருளினான். அன்ஸல மின்ஹு பிஆயத்தைன், 2 வசனங்களை அருளினான். அந்த 2 வசனங்களை கொண்டுதான் சூரத்துல் பக்ரா நிறைவு செய்யப்பட்டது. சூரத்துல் பக்ரா நிறைவு செய்யப்பட்டது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த வீட்டில் அந்த 2 வசனங்களும் ஓதப்படுகிறதோ 3 நாட்களுக்கு அந்த வீட்டுக்கு ஷைத்தான் நெருங்க மாட்டான். 3 நாட்களுக்கு ஷைத்தான் அந்த வீட்டுக்கு நெருங்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். அப்ப எனவே இதை ஷேக் நாசிருதீன் அல்பான் ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹ் என்று குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி. எனவே இன்னொரு செய்தி வருகிறது, அந்த சூரத்துல் பக்ராவுடைய அந்த இறுதி வசனங்களை பொறுத்தவரையில் அது அரிசின் கீழ் உள்ள ஒரு பொக்கிஷம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நான் அந்த சூரத்துல் பக்ராவுடைய இறுதி 2 வசனங்கள், அந்த இறுதி வசனங்கள் வழங்கப்பட்டுள்ளேன், அது அரிசின் கீழ் உள்ள பொக்கிஷங்கள் நின்று உள்ளவைகளாகும். எனக்கு முன்னர் எந்த நபிக்கும் வழங்கப்படாத பொக்கிஷங்கள் அவை என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் என்ற ஒரு செய்தி அஹ்மதில் இடம்பெறுகிறது. அதை சிலர் சஹீஹ் என்று சொன்னாலும் இன்னும் சிலர் அதை ஒரு பலவீனமான தஈஃபான செய்தியாகத்தான் அதை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படியாக இந்த சிறப்புக்குரிய இவ்வளவு இந்த சிறப்புகளுக்கு சொந்தமான இந்த 2 வசனங்கள், இந்த வசனங்களை நாம் மரணமிட்டு ஓதி வரக்கூடியவர்களாக, அதே போன்று நமது பிள்ளைகளுக்கும் இந்த வசனங்களை நாம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த 2 வசனங்களை நாம் இப்போது என்ன செய்வோம், அதனுடைய அந்த பொருளோடு நாம் இப்போது பார்ப்போம். அந்த 2 வசனங்கள் அது உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்திகள், அவ்வளவு மகத்தான் அந்த 2 வசனங்கள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்திகளை நாம் இப்போது என்ன செய்வோம், இப்போது நாம் பார்ப்போம். ஏனென்றால் அவ்வளவு உயர்வான மகத்தான வசனங்களாக அவைகள் இருக்கின்றன. இந்த வசனங்களை நீங்கள் பாருங்கள். அதாவது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا
غفرانك ربنا وإليك المصير. இந்த வசனம் என்ன? ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி, அதாவது தனது ரப்பிடமிருந்து அருளப்பெற்றதை அந்த தூதர் என்ன செய்கிறார்? நம்பிக்கை கொள்கிறார். அந்த தூதர் ஈமான் கொள்கிறார், நம்பிக்கை கொள்கிறார். அதே போன்று வல் முஃமினூன், மூமின்களும் நம்பிக்கை கொள்கின்றனர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே சிறப்பு எதை பாருங்க, ஈமான். ஈமானின் மூலம் தான் சிறப்பு, ஈமானின் மூலம் தான் உயர்வு என்பதை இந்த வசனங்கள் சொல்கின்றன. எனவே அந்த தூதர் அதை முதலில் நம்பிக்கை கொள்ளக்கூடியவராக, ஈமான் கொள்ளக்கூடியவராக அவர் இருக்கிறார். அதே போன்று மூமின்களும் அதை நம்பிக்கை கொள்கின்றனர். அதனால்தான் அவர்களுக்கு மூமின்கள் என்ற அந்த உயர்ந்த சிறப்பு பேர் அவர்களுக்கு. அதே போன்று குல்லுன் ஆமன பில்லாஹி, அந்த ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள்? ஆமன பில்லாஹ், அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிறார்கள். வ மலாயிகதிஹி, அவனது மலக்குகளை, வ குதுபிஹி, அவனது வேதங்களை, வ ருசுலிஹி, அவனது தூதர்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நம்பிக்கை கொள்கின்றனர், ஈமான் கொள்கின்றனர் என்று அல்லாஹு தஆலா இங்கே ஈமானைத்தான் சிறப்பித்து சொல்கிறான். அதே போன்று லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலிஹி, நாம் அந்த தூதர்களுக்கு மத்தியில் நாம் என்ன செய்ய மாட்டோம்? நாம் ஒரு பாகுபாட்டை பாராட்ட மாட்டோம், பாகுபாடு காட்ட மாட்டோம், ஒரு வேறுபாட்டை காட்ட மாட்டோம். அல்லாவிடமிருந்து வந்த அனைத்து தூதர்கள் நாம் என்ன செய்வோம்? ஈமான் கொள்வோம், நம்பிக்கை கொள்வோம் என்பதையும் அல்லாஹ் இங்கு குறிப்பிடுகிறான். இது மூமின்களுடைய பண்பாக இருக்க வேண்டும், மூமின்களுடைய பண்பாக இருக்க வேண்டும். எப்படி? அல்லாஹ்வின் புறத்தில் அனுப்பப்பட்ட அனைத்து தூதர்களையும் அவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய சிறப்புகள், அந்த சிறப்புகள் அவர்களுக்கு உண்டென்பதையும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். வகாலு சமிஅனா வ அத்அனா, நாம் செவியேற்றோம், கட்டுப்பட்டோம். இது யாருடைய பண்பு? மூமின்களுடைய பண்பு. மூமின்கள் எப்படி சொல்ல மாட்டார்கள்? சமிஅனா வ அஸைனா, செவியேற்றோம் மாறு செய்தோம் என்று அந்த யூதர்கள் சொன்னது போன்று சொல்ல மாட்டார்கள். செவியேற்றோம், கட்டுப்பட்டோம். அதே போன்று குஃப்ரானக ரப்பனா, எமது ரப்பே, எமது இரட்சகனே, என்ன செய்வாயாக? எமது பாவங்களை நீ மன்னிப்பாயாக, உன்னிடத்திலே மன்னிப்பை கேட்கிறோம். வ இலைக்கல் மசீர், நமது மீளுதலும் திரும்புதலும் உன்னிடமே இருக்கிறது, உன்னிடம்தான் நாம் என்ன செய்வோம்? நாம் மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப நாம் உன்னிடத்திலே மன்னிப்பை கோருகிறோம். எமது இரட்சகனே, உன்னிடம் மன்னிப்பை கோருகிறோம், அதே போன்று உன்னிடமே மீளுதல் உள்ளது என்றும் அவர்கள் கூறுவார்கள். எனவே சுப்ஹானல்லாஹ், அந்த ரப்பிடம் நாம் அந்த ரப்பை போய் சென்று அடைவதற்கு முன்னால் மன்னிப்பை பெற்றவர்களாக, எமது பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் நாம் அந்த ரப்பை சந்திக்க வேண்டும். அதைத்தான் இந்த வசனங்கள் இங்கு சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்று லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத் ரப்பனா லா துஆখিযனா இன் நஸீனா அவ் அக்தஅனா ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. அடுத்தன لا يكلف الله نفسا إلا وسعها, அதாவது அல்லாஹு தஆலா எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மேல் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அதை சிரமப்படுத்த மாட்டான். அதனுடைய சக்திக்கு மேல் அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். அல்லாஹ் யார்? அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அதே போன்று அல்லாஹ் சொல்றான் லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத், அதாவது அது சம்பாதித்ததன் பலன் அதற்குரியதே, அது சம்பாதித்ததன் விளைவும் அதற்குரியது. நான் நல்லதை சம்பாதித்தால் அந்த நன்மையை நாம் அடைந்து கொள்வோம், தீமையை சம்பாதித்தால் அதை நாம் அடைந்து கொள்ளத்தான் போகிறோம். யாரும் அதை சுமக்க மாட்டார்கள், அவர்தான் அதை சுமக்க வேண்டும். நன்மையின் மூலம் முழுமையான பயனடைய போவதும் அவர்தான், அதே போன்று தீமையின் மூலம் அதனுடைய விளைவை சந்திக்க போவதும் அவர்தான். அதை வேறு யாரும் அதை சுமக்க மாட்டார்கள். நாங்கள் அவர்களுக்காக செய்தோம், இவர்களுக்காக செய்தோம், அவர்களை திருப்திப்படுத்த செய்தோம் என்பதெல்லாம் அங்கு சரிவரார். அவருடைய பாவச்சுமையை சுமந்தாக வேண்டும். அதே போன்று ரப்பனா லா துஆখিযனா இன் நஸீனா அவ் அக்தஅனா, அதாவது நாம் மறதியாக அல்லது தவறுதலாக செய்தவைகளில் எம்மை பிடித்து விடாதே. எமது ரப்பே, எமது இரட்சகனே, நாம் மறதியாக செய்தவைகள், தவறுதலாக செய்தவைகள். மனிதன் அப்படியான பலவீனங்களோடு படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் அதை மிக அறிந்தவனாக இருக்கிறான். எனவே அவைகளுக்கு அவன் என்ன செய்கிறான்? அவனே சலுகை அளித்திருக்கிறான், அவைகளுக்கு சலுகை அளித்திருக்கிறான். இஸ்லாம் ஒரு அற்புதமான ஒரு இயற்கையான மார்க்கம் என்பதை நாம் இதிலிருந்து விளங்கலாம்.
எனவே இதெல்லாம் எதை சொல்லுது? அவனுடைய சக்திக்கு மீறி அவனுக்கு சுமைகள் சுமத்தப்படவில்லை. மறதியாக செய்தவைகள்ல அவன் குற்றம் பிடிக்கப்பட மாட்டான், தவறுதலாக அவன் செய்தவைகள் அவன் குற்றம் பிடிக்கப்பட மாட்டான் என்பதை இங்கு அல்லாஹ் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அதே போன்று ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரம் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா, அதாவது எமக்கு முன்னிருந்தவர்கள் மீது நீ சுமத்திய இது போன்று அந்த சுமையை எம் மீது சுமத்தி விடாதே, அவ்வாறான சுமையை நீ எம் மீது சுமத்தி விடாதே. எனவே அவர்களுடைய சக்திக்கேற்ப அந்த சுமைகள் வழங்கப்பட்டிருக்கும். அதை போன்று சுமைகளை எம் மீது சுமத்தி விடாதே. அதே போன்று அவர்களாக சிரமப்படுத்திக் கொண்டார்கள், பல விஷயங்கள் என்ன செய்தார்கள், அவர்களாக தேவையற்ற கேள்விகளை கேட்டு அவர்கள் சிரமப்படுத்திக் கொண்டார்கள் என்ற செய்திகளையும் நாம் என்ன செய்கிறோம், வரலாறுகளில் அந்த குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய வரலாறுகள் நாம் படிக்கிறோம். அதே போன்று ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹ், அதாவது எமக்கு சுமக்க முடியாத எமக்கு சக்தி அற்ற எமக்கு சுமக்க முடியாதவைகள் எம் மீது சுமத்தி விடாது. தாக்கத்தன சக்தி, எம்மால் சுமக்க முடியாதவற்றை நீ எம் மீது என்ன செய்து விடாதே, சுமத்தி விடாதே என்பதையும் இதில் நாம் கேட்கிறோம். அல்லாஹ் எவ்வளவு அற்புதமாக நமக்கு இந்த துஆவை சொல்லி தருகிறான். அதே போன்று வஅஃப் அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா, எங்கள் பாவங்களை அழித்து எம்மை மன்னித்து விடுவாயாக, அதே போன்று எமக்கு நீ அருள் புரிவாயாக. பாருங்க, மன்னிப்பை தொடர்ந்து ரஹ்மத்தையும் கேட்கிறோம். ஏன் ரஹ்மத்தை கேட்கிறோம்? நாம் மறுபடியும் அந்த பாவங்களில் நாம் ஈடுபடாமல் இருப்பதற்கு, அந்த பாவங்களில் வீழ்ந்து விடாமல் இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு தேவையாக இருக்கிறது. மன்னிப்பை தொடர்ந்து நாம் அருளையும் இதில் கேட்கிறோம். அதே போன்று அந்த மௌலானா, நீதான் எமது பாதுகாவலன், நீதான் எமது பொறுப்பாளன். ஒவ்வொருவரும் இந்த ஆழமான நம்பிக்கையோடு வாழ வேண்டும். எம்மை பாதுகாப்பவன் அல்லாஹ். என்ன நெருக்கடியான சூழல், எப்படியான சூழல் நமக்கு எதிராக இருந்தாலும் எம்மை பாதுகாக்கக்கூடியவன் எமது பொறுப்பாளன் அந்த அல்லாஹ் தான் என்பதில் நாம் உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டும். அதே போன்று ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், எனவே அந்த நிராகரிப்பாளர்களான கூட்டத்துக்கு எதிராக எமக்கு நீ உதவி புரிவாயாக. எனவே இந்த வசனங்களை நாம் என்ன செய்வது, நமது வீடுகளிலே ஓதுவது, நாம் ஒவ்வொரு இரவிலும் ஓதுவது. இது நமது வாழ்வோடு மிக நெருங்கிய ஒரு பின்னி பிணைந்த ஒரு வசனமே. ஒவ்வொரு இரவிலும் நாம் இதை ஓத வேண்டும். நமது வீடுகளில் நாங்க ஓதுவமாக இருந்தால் 3 நாட்களுக்கு ஷைத்தான் நெருங்க மாட்டான் என்கின்ற அளவுக்கு. அதே போன்று இது பேரொளிகள், பிரகாசங்கள், இவைகள் பிரகாசங்களாக இருக்கின்றன. எனவே இந்த பிரகாசங்களை நாம் உரிய முறையில் நமது வாழ்வுக்கு எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அது நமது உள்ளும் புறமும் பிரகாசத்தை நமக்கு தரும், நமது கபரில் பிரகாசத்தை தரும், நமக்கு மறுமையில் பிரகாசத்தை தரும். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த வசனங்களுடைய சிறப்பை உணர்ந்து இவற்றை ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.